ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் தமிழ் மருத்துவம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கல்யாண முருங்கையின் சிறப்பான மருத்துவத்தை அறிவோம். கிராம பகுதிகளில் இந்த கல்யாண முருங்கை பரவலா காணப்படும். மரத்திலையும் இலைகளுக்கு கீழேயும் முள் இருக்கிறதுனால இதை முள் முருங்கைன்னு சொல்லுவாங்க. இந்த மரம் வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா பெண் பிள்ளைகளுக்கு எந்த வியாதியும் வராதுன்னு பண்டைய காலத்துல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பெண்களுக்கு ஏற்படுற ஹார்மோன் பிரச்சனைகளை சரி செஞ்சு பெண்மையை மேம்படுத்தவும் செய்து. கல்யாண முருங்கை இலைய 2 வகையா எடுத்துக்கலாம். 3 இலையோட மிளகு, பூண்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் மற்றும் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி கசாயம் மாதிரி குடிக்கலாம். இல்லனா இத அப்படியே பேஸ்ட் மாதிரி அரைச்சு தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம். இதனால பெண்களோட கருப்பை ஆரோக்கியமும் சினை குழாய் ஆரோக்கியமும் மேம்படும். குழந்தைய பெற்ற பெண்களுக்கு தாய்ப்பால் சுரக்க கல்யாண முருங்கை இலைகளை தேங்காய் எண்ணெயில வதக்கி சாப்பிடலாம். தோல் பிரச்சனை இருக்கிறவங்க கல்யாண முருங்கை பட்டைய நசுக்கி சுடுதண்ணீல கொதிக்க வச்சு சம்பந்தப்பட்ட இடத்துலலாம் கழுவி வந்தா தோல் பிரச்சனைகள் சரியாகும். பழங்காலத்துல கல்யாணம் ஆகியும் கருத்தரிக்காம இருக்கிற பெண்களுக்கு இந்த இலைகளோட மிளகு சேர்த்து அரைச்சு தினமும் காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. வயிற்றுப்போக்கு மற்றும் சீதபேதி தீர 1 ஸ்பூன் இலை சாறுல அதே அளவு விளக்கெண்ணெய் சேர்த்து 3 வேளையும் குடிச்சு வந்தா இந்த பிரச்சனைகள் தீரும். மேலும் பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்துல உண்டாகிற கழுத்து வலி, முதுகு வலி, வாந்தி போன்ற பிரச்சனைகளும் குறையும். கல்யாண முருங்கையில இருக்கிற பலன்களை பற்றி இன்னைக்கு வீடியோல நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் உங்களை பயனுள்ள தகவல்களோட நாங்கள் சந்திக்கிறோம். பாய்.